இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த போட்டோ எப்படி கிடைச்சது? ஸ்டேஷனுக்கு போட்டோகிராஃபர் வந்திருந்தார் சார். போஸ்ட்மார்ட்டம் போட்டோஸ்ன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ நாங்க ஸ்டேஷன்ல இருந்தோம். அந்த போட்டோஸை எங்களையே கொண்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்க சொல்லி அங்க இருந்த பிசி சொன்னாரு. ஆனா ஓபன் பண்ணி பார்த்தப்பதான் அந்த போட்டோவை கிடைச்சது. நீங்க சரியான நேரத்துல தான் கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க. இல்லைன்னா நிலைமையே வேற மாதிரி ஆயிருந்திருக்கு. ஜாமீன் கிடைக்கலைனாலும் இப்ப நமக்கு 1 வீக் டைம் கிடைச்சிருக்கு. இந்த டைம்ல இந்த மர்டருக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் திரட்டுறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன் சார், இந்த போட்டோவை வச்சு நடந்தது கொலைன்ற முடிவுக்கு வந்துட முடியுமா? வர முடியாது. ஆனா நிச்சயமா இது தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. சார், அது எப்படி சார் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த மாதிரி பல கேசஸ் நான் பார்த்திருக்கேன். இது கண்டிப்பா தற்கொலை கிடையாது. இப்பதான் போட்டோ ஆதாரம் கிடைச்சிருச்சுல்ல, இத வச்சு அவங்கள திரும்ப வெளியே கொண்டு வந்துடலாம்ல. அது கஷ்டம்தான். அந்த போட்டோல இருக்க பிரேஸ்லெட்டுக்கு சொந்தமான ஆள் யாருன்னும் அவன் எதுக்காக சாருவை கொன்னானோ இப்படி பல கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸும் சாட்சியும் கிடைக்கணும். அப்பதான் ரகுராம் ஐயாவையும் சீனுவையும் வெளியே கொண்டு வர முடியும். சாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருந்தா அதுல ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாம்ல. அது உங்ககிட்ட இருக்கா சார்? ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் கேட்டிருந்தேன். அவங்க நேரடியா நமக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கோர்ட்டுக்கும் இந்த கேஸ டீல் பண்ற ஸ்டேஷனுக்கும் அனுப்பிட்டதா சொல்றாங்க. அதனால பெட்டிஷன் நான் போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம். ஆனா பெட்டிஷன் போட்டு வர ரொம்ப டைம் எடுக்கும்ல. ஸ்டேஷன்ல இருக்கோம்னா அதுல ஒரு காப்பி கேட்டு வாங்கிக்கலாம்ல. யா, தாராளமா கேட்கலாமே. அப்படின்னா நம்ம உடனே போய் ஸ்டேஷன்ல அத வாங்கிடலாம்ல சார்? கண்டிப்பா வாங்கிக்கலாம். அப்ப ஏதாவது பண்ணி எப்படியாவது அவங்கள வெளியே கொண்டு வந்துருங்க. பெரியம்மா, நீங்க தைரியமா இருங்க. கிடைச்சிருக்கிற இந்த டைம்ல சாட்சி ஆதாரங்களை திரட்டி பெரியப்பாவையும் சீனுவையும் கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவோம். ஆமாமா, அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணி நீ உடம்ப கெடுத்துக்காத. சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறோம். எனக்கு மனசே சரியில்லை. நான் கோயிலுக்கு போயிட்டு 2 பேருக்காகவும் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீங்க எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் அந்த தெய்வம் தான் துணையா இருக்கணும். பெரியம்மாவை தனியா அனுப்ப வேண்டாம். அவங்களுக்கு துணையா நீயும் போ. சரி, இந்த நேரத்துல இவங்க தனியா போக வேண்டாம். துணைக்கு நானும் போயிட்டு வந்துடுறேன் மச்சான். சரியா? மாமா. அப்போ இவங்கெல்லாம் கோவிலுக்கு போட்டும் சித்தப்பா. நம்ம டைம் கெடுத்தாம இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிடலாமா? சரி, நானும் கூட வரமாயா? வா போலாம். லாயர் சார், எங்க கூட கொஞ்சம் வர முடியுமா? யா, ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா வரேன். அன்னைக்கே லிங்கம் ஸ்டேஷனுக்கு வந்து தகராறு பண்ணாரு. மறுபடியும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண போறாரு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பெரியம்மா, இனிமேலும் அடுத்தவங்க பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் பயந்து ஒதுங்க முடியாது. என்ன ஆனாலும் மோதி பாத்திர வேண்டியதுதான். அப்பதான் பெரியப்பாவையும் சீனுவையும் மீட்க முடியும்.